நல்ல படிப்பு இருக்கு, பிசினஸ் தொடங்க துடிப்பு இருக்கு, ஆனா ஐடியா இல்லையா? ஏற்கனவே இருக்கிற பிசினஸ எக்ஸ்பேண்ட் பண்ண விருப்பமா? சுற்றுச்சூழல் பாதுகாப்பில் பங்கேற்கணுமா? உங்க எல்லாருக்குமே ஒரு சூப்பர் சான்ஸ். ஆகஸ்ட் 8, 9, 10 நடைபெறும் கோவை சுதேசி மேளாவில் கலந்துக்கோங்க. இடம் கோவை ரத்னம் ஹால், பொள்ளாச்சி மெயின் ரோடு, ஈச்சனாரி, கோயம்புத்தூர். மாறப்போகும் தலையெழுத்து உங்களுக்கு மட்டுமில்ல, இந்தியாவுக்கும் தான். உடனே ரிஜிஸ்டர் பண்ணுங்க. மேலும் தகவலுக்கு 9774111119 என்ற எண்ணை அணுகவும். 12 ஆண்டுகளுக்கு ஒருமுறை பூக்கும் நீலக்குறிஞ்சி மலர்கள் தற்போது கூடலூர் சுற்றுப்பகுதிகளில் அதிக அளவில் பூத்துள்ளன. இதனால் மலைப்பகுதிகள் நீல நிறத்தில் காட்சியளிக்கின்றன. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஜெகதீஷ் வழங்க கேட்கலாம். ஜெகதீஷ், சொல்லுங்க, கூடலூர்ல 12 ஆண்டுகளுக்கு ஒருமுறை பூக்கும் நீலக்குறிஞ்சி மலர்கள் தற்பொழுது பூத்து குலுங்குகின்றன. அந்த காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. விவரங்களை வழங்கலாம். வணக்கம். இயற்கை எழில் கொஞ்சம் நீலகிரி மாவட்டத்தில் தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா ஆகிய 3 மாநிலங்களில் எல்லையில் அமைந்துள்ளது. நீலகிரி மாவட்டம் கூடலூர் சட்டமன்ற தொகுதி மேற்கு தொடர்ச்சி மலைகளை அமைந்துள்ளது. இங்கு அரிய வகை பூக்கள் பூக்கக்கூடிய தன்மை கொண்ட நிலப்பரப்பாகவும் இருந்து வருகிறது. தற்போது மழை பெய்து காடுகள் பச்சை பசேல் என காணப்பட்டு வருகிறது. இந்த மலைப்பகுதிகளில் ஊதா மற்றும் நீல நிற குறிஞ்சி செடிகள் மலைப்பாங்கான நிலங்களில் மட்டுமே வளர்கின்றன. தற்போது 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை பூக்கக்கூடிய நீல நெறிஞ்சி குறிஞ்சி மலர்கள் தனித்துவமாக கருதப்படுகிறது. தற்போது ஜூன் பூல், மரப்பாலம், பெரிய சோலை, ஊசி மலை போன்ற மலைப்பகுதிகளில் குறிஞ்சி பூக்கள் பூக்க துவங்கியுள்ளது. அப்பகுதியில் இருக்கக்கூடிய மலைப்பகுதிகளில் நீல நிற குறிஞ்சி மலர் கண்ணு கூட்டும் தூரம் வரை மலைகளாக பூத்துள்ளது. கண்ணுக்கு விருந்தளிக்கும் வகையில் காட்சியளிக்கிறது. உதகை கூடலூர் தேசிய நெடுஞ்சாலை மலைப்பாதைகளில் ஊசி மலை, காட்சி மலை பகுதியில் பூத்து குலுங்கும் குறிஞ்சி மலர்களை சுற்றுலா பயணிகள் கண்டு ரசித்து செல்லும் நிலையில் ஓவேலி போன்ற பகுதிகளில் காட்டு யானைகள் நடமாட்டம் உள்ள பகுதிகளில் பெரிய அளவிற்கு நீல குறிஞ்சிகள் பூத்துள்ள நிலையில் யானைகள் நடமாட்டம் இருப்பதால் சுற்றுலா பயணிகள் யாரும் செல்லக்கூடாது என வனத்துறையினர் தற்போது தடை விதித்துள்ளனர். குறிஞ்சி மலர்கள் பூத்துள்ளதால் கூடலூர் முழுவதும் உள்ள மலைகள் பிரம்மாண்டமாக காட்சியளித்து வருகிறது. விவரங்களுக்கு நன்றி ஜெகதீஷ். தமிழ் ஜனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.